இந்த வெய்ய காலத்தில் சிக்ஸுங்களை எப்படி பராமரிப்பாக வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ மற்ற கிளைமேட்டை விட இந்த வெயில் காலம் அப்படின்றது ரொம்ப மோசமான கிளைமேட்டுங்க. அதுவும் இந்த சிக்ஸுங்களை சின்ன குட்டியிலேருந்து நம்ம பெருசாக வளர்க்குற வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இதில் எல்லா நோயும் வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ அம்மை வர்றது மெயினாக அந்த வெயில் ஹீட்டுக்கு அம்மை வரும், முக்கியமாக அதுதான் மெயின். அடுத்தது வெள்ளை கழிச்சல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்க குறுகிக்கிட்டு சரியாக வளராமல் நிற்கிறது, இது மாதிரி பிரச்சனைலாம் இந்த வெயில் காலத்தில் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேரண்ட்டுக்கு சொன்னது போல் இடத்த ரொம்ப கூலிங்காக வச்சுக்கணுங்க. பார்த்திங்கன்னா மர நிழல் இருக்கிற மண் தர வந்து ஈரப்பதமாக அந்த மாதிரி ஈரமாக வச்சுக்கணும். அது நைட்டில் அடையிற இடம் ஈரமாக இருக்கக்கூடாது. வெளி மேய்ச்சல் வர்றோம் இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் ஈரமாக இருக்கணும். இல்லைன்னா ரத்த கழிச்சல் வந்துடுங்க. ஈரப்பதமாக இருக்கிற இடமா பார்த்து விடணும். இது மாதிரி பசுந்தீவனம் நிறைய கொடுக்கணும். கம்பல்சரி வேக்சின் போட்டுருங்க. F1 IDB லசோட்டா இது மூணுமே ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி போடல அப்படின்னாலும் இந்த டைம்லேருந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. வாரம் ஒரு சொட்டு மருந்து விட்டுருணும், கண்டிப்பாக போடணும். அடுத்தது 1 கிலோக்கு மேலே இருக்குது அப்படின்னா பவுல் பாக்ஸ் போடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அம்மை வராமல் பெரிய கோழிங்களுக்கு தடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பராமரிப்பாக வளர்க்கணுங்க. அப்புறம் தீவனம் என்ன மாதிரியான தீவனங்கள்லாம் கொடுத்தா சிக்ஸ் நல்லா இருக்கும்? கண்டிப்பாக தீவனம் வந்து இப்போ மற்ற கிளைமேட்டை விட இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஃபுட்டாக நிறையா கொடுக்கலாம். ட்ரை ஃபுட்டுன்னா இப்போ மெயினாக நாட்டுக்கோழி தீவனம், அடுத்தது கம்பு, ஆரியம், சோளம், அது போல் கொஞ்சம் ட்ரை ஃபுட் நிறையா கொடுக்கலாம். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்களாக பார்த்து கொடுக்கலாங்க. நம்ம சொன்னால் கோசப்பழம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பூசணி, அதுபோல் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழமாக பார்த்து நிறைய கொடுக்கலாங்க. ஒரு சிலர் கேட்டாங்க, எங்களுதெல்லாம் பழம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னுதாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கோழிங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கு, இப்போ உங்கள் கோழிக்கு நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க, என்ன உணவு அதுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ கோழி தீவனம் விரும்பி சாப்பிடுது அப்படின்னா அந்த பழத்தை மேலே லைட்டாக அப்படி தூவி விடலாம். அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பழகிருச்சுன்னா அந்த பழம் நல்லாவே சாப்பிட பழகிறோம். 2-3 நாள் அப்படி வச்சோம் அப்படின்னா சாப்பிட்டு பழகிறோம். ப்ராப்பராக வந்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் மேலாண்மையிலேருந்து நல்லா பார்த்துக்கலாங்க. இது போல் சிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராப்பராக வேக்சின் பண்ணி தான் சிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லா சிக்ஸும் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்ட்டு. இதே போல் நல்லா துருன்னு சிக்ஸுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இது போல் உங்களுக்கு சிக்ஸ் வளர்க்குறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிக்ஸ் வேணும், பெரிய கோழி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.